இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க சாதியத்துக்கு எதிராக பேசுறதா இருந்தா வெறும் சாதியத்துக்கு எதிராக பேச முடியாது. சாதியத்துக்கு எதிராக நீங்கள் பேசுவதா இருந்தால் பாலின சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும். பாலின சமத்துவத்தை பற்றி பேசும்போது நீங்கள் ஆணாதிக்க சிந்தனை, அந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். இதை கேள்வி கேட்கறதா இருந்தா மிக அடிப்படையில் குடும்பம் என்கிற நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு ஒரு மறுமதிப்பீடு தேவை. நம்ம குடும்பத்தை பற்றிய பார்வை, குடும்பத்தை பற்றிய இலக்கணம், இதெல்லாமே நமக்கு கேள்விக்குள்ளாக்கணும். நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம குடும்பம் என்பது அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஹானஸ்டான குடும்பம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த குடும்பத்தில் வேறு சாதி கலப்பில்லை என்று அர்த்தம். எங்களை என்ன மானங்கட்ட குடும்பம்னு நினைச்சான்னு ஒருத்தன் கேட்கறானா என்ன அர்த்தம்னா, அவங்க வேற ஜாதிக்காரங்க யாரையாவது அவங்க குடும்பத்தை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மானங்கட்ட குடும்பம் என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப மானமுள்ள குடும்பஸ்தர்கள். மானமுள்ள குடும்பஸ்தர்களாக இருந்து கொண்டே நம்ம டிபேட்ல கூப்பிட்டாங்கன்றதுக்காக சாதி ஒழிக்கிறத பத்தி பேசுறதுங்கிறது ஒரு மோசடி. அப்ப நம்ம நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் ஏன் நம்ம குடும்பம் மானங்கட்ட குடும்பமா இல்லாம இருக்குன்னு கேட்கணும். இல்லைன்னா எப்ப இருந்து மானங்கட்ட குடும்பமா மாறலாம்னு நீங்க கேட்கணும். குறைஞ்சபட்சம் மானங்கட்ட குடும்பம்ன்ற முறையை நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாமான்னு நீங்க கேட்கணும். தயவு செஞ்சு மானங்கட்ட குடும்பமாக மாறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிங்க. இதுதான் இப்ப நம்ம செய்ய வேண்டியது. இதை செய்யாம நம்ம சாதியத்தை ஒழிக்கிறோன்னு பேசுறது இதெல்லாம் இல்லை.